ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மகாநசில் வந்து என்ன நடக்குதோ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம காவேரி இருந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்காங்க. இருந்தோன்னே அவங்களும் கிளம்பிட்டு விஜய் வந்து கூப்பிட வந்துட்டாங்க. அந்த பொண்ணை வந்து காரில் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்பிட்டு அப்படி கூப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு எங்கள் கூட நீங்களும் வாங்க, நாங்களும் ஸ்கூலுக்கு தானே போகிறோம், எங்கள் கூட வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கேட்குறான். இல்லைங்க, எனக்கு ஸ்கூல் பக்கத்தில் தான் நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு விஜய் வந்து சும்மா இருக்காமல் காரை வச்சுட்டு காவேரி பின்னாடி மெதுவாகவே ஆரன் அடிச்சுட்டே போகிறாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்து பயங்கரமாக வந்து திட்டி விட்றாங்க. அவங்க ஸ்கூலோட பொண்ணை உங்கள் பொண்ணோட டீச்சர்ன்ற யாவும் வச்சுக்கோங்க, ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக திட்டி விடவும் விஜய்க்கு வந்து கோவம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் வந்து கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா விஜயோட பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்போ மேலே வந்து கோவப்படுறாங்க. நீங்கள் எதுக்கு எங்கள் டீச்சர்கிட்ட வந்து இது பண்ணுறீங்க, எனக்கே ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி வந்து அது பொண்ணு சொன்னோன்னே, நீங்கள் சாயங்காலம் ஒன்று என்னை கூப்பிட வர வேண்டாம், நான் டீச்சர் வீட்டுக்கே போயிடுறேன், அங்கேயே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி, அங்கேயும் நான் தானே கூப்பிட வரணும், சரி அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுறாங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா காவேரியோட ஹெட் மாஸ்டர் வந்து கூப்பிட்டு, நீங்கள் இந்த மாதிரி இந்த பொண்ணு காவேரி பொண்ணு கூட தான் நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க, அதனால் எல்லா பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அந்த எல்லா பொண்ணுங்களும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியும் இந்த ஸ்டூடெண்ட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் காவேரிட்ட சொல்கிறாங்க. உடனே காவேரி அதை பற்றி யோசிக்கிறாங்க. யோசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணுக்கிட்டையும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்கிற மாதிரியே இந்த பொண்ணு நம்ம இருக்கணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லஞ்ச் டைமில் வந்து காவேரின்ற பொண்ணு பக்கத்தில் சாப்பிடாது, இனிமேல் எங்குள்ள நீ சாப்பிட வரக்கூடாது அப்படின்றாங்க. சாயங்காலம் வீட்டுக்கும் காவேரி கூட கிளம்புறாங்க. எங்குள்ள நீ வரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், உங்கள் அப்பா வர சொல்லு அப்படின்ட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. சரின்ட்டு அப்படி போகும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு போயிடுச்சா போலான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் காவேரி யோசிக்கிறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்கே வரல. சரின்னு சொல்லிட்டு யாரோ வந்து அந்த பொண்ணை வந்து காரில் வந்து கூட்டு போயிடுறாங்க. அந்த காவேரின்ற குட்டி பொண்ணை, காவேரியோட பொண்ணை. சரின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சு